ம். என்னங்க? பெப்பர் ஜாஸ்தியாக போட்டு என்ன குறைஞ்சா போயிடுவேன். போய் பெப்பர் எடுத்துட்டு வா. ம். உங்கள் ஆஃபீஸில் அந்த ஜாப் பற்றி கேட்டிருந்தீங்க. இது ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். எங்கே தோசை சாப்பிட்டு போங்க. வேணாம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். என்னங்க, உங்கள் ஆஃபீஸில் அந்த ஜாப் பற்றி சொல்லியிருந்தானே, அது என்னாச்சு? ஈவினிங் சொல்கிறேன். ம். சீக்கிரம் வா. ஹலோ. ஹலோ, என் ஃபோன் அட்டன் பண்ண தான் சொல்லியிருக்கேன்ல. ஹலோ, ஆஃபீஸில் இருக்கும்போது கால் பண்ணாரு, எத்தனை தடவை சொல்கிறது? சரி, என்ன சொல்லு. யார் ஃபோன் எடுத்தா? ஆஃபீஸில் ஃப்ரெண்டு.
சரி நீ எதுக்கு கால் பண்ண? ஐ எம் ப்ரெக்னென்ட். ஹலோ. சரி நான் ஈவினிங் வரேன், அப்போ பேசிக்கலாம். ம். போய் அந்த சரக்கு எடுத்துட்டு வா. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு உங்ககிட்ட இருக்கவே பிடிக்கல. உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. என்னங்க இப்போ சொல்கிறீங்க? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க. ஏய், இந்த அழுகிற ஆக்டிங்லாம் உங்கள் அப்பங்கிட்ட வச்சுக்கோ. நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறோம், இந்த இடவை அபார்ட் பண்ணுறோம். ஈவினிங் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுற, உன் வீட்டுக்கு கிளம்புற. எத்தனை வாட்டி சொன்னேன் எங்கள் அப்பன்ட்ட, இந்த தேவடியா எனக்கு செட் ஆக மாட்டான்னு. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை, இங்கிலீஷ் சரியாக பேச தெரில, ஒரு மயிரும் இல்லை. இதில் வேலை வர வேணுமா? சிரிக்கிறானுங்க. இதை ஆஃபீஸில் சொன்னா என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சுடி உன்னால. ஏய், வீட்டில் இருக்கப்போ கால் பண்ணாதீ. என் பொண்டாட்டி இருக்கா, நாளைக்கு காலைல ஆஃபீஸில் பேசிக்கலாம். எத்தனை வாட்டி நான் உன்னை போட்டிருப்பேன்? அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட்னு வந்து நிற்கிறான். நான் மட்டும்தானா இல்லை நான் வீட்டில் இல்லாதப்போ வேற யாரு கூட ஆச்சுமா? தேவடியாடி பண்ணிருப்படி. என்னங்க என்னங்க அண்ணா கொஞ்சம் மல்லிப்பொடி கொடுங்க. அண்ணா கொஞ்சம் கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் கொடுங்க. அண்ணா கொஞ்சம் கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் கொடுங்க. மேடம், மர்டர் நடந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் இன்னைக்கு தான் ப்ரெக்னென்ட்க்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதான் அவருக்கு பிடிச்ச கறி சோறு சமைச்சேன். எப்போவுமே அவர் மிளகு அதிகமாக போட்டு கேட்பாரு. அது தீந்துருச்சுன்னு கடைக்கு வாங்க போனேன். வந்து பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. என்னையா மர்டர் ஓப்பன் கிடச்சிதா? வீட்டில் ஒரு இடம் விடாமல் போயிட்டேன் சார். சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை சார். வெறும் மட்டன் சுக்காவும் ஆட்டுக்கால் சூப்பும் தான் சார் இருக்குது.